ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 3 ஜூன் 2026. பாப் தாதாவினுடைய மகா வாக்கியம், சதா ஹர்ஷித் रहना यह ज्ञान का गुण है, इसमें सिर्फ रूहानियत ऐड करना है. பாபா சொல்றாரு, சதா மலர்ந்திருப்பது தான் ஞானத்தினுடைய குணமாகும். அதாவது நான் ஞானி ஸ்வரூப ஆத்மா, நான் ஞானம் நிறைந்த ஆத்மானா எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறாரு. உள்ள ஞானம் இருக்குன்னா அதை நம்ம அப்ளை பண்ணுறோன்னா நம்ம வருத்தப்படுறதுக்கோ நம்ம கவலைப்படுறதுக்கோ அங்கே வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாபா எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு காரணத்திற்கு ஒரு நிவாரணம், ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஸ்ரீமத் கொடுத்துருக்கிறாரு. அதனால் மலர்ந்திருப்பது என்பது உங்களுடைய ஆன்மீகத்தன்மையினுடைய குணம். ஆனால் அதில் அந்த முக மலர்ச்சியில் ஒரு விசேஷமான ஒரு டேஸ்ட்டு, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு ஆன்மீகத்தன்மை நிரம்பி இருக்க வேண்டும். हर्षितपन का संस्कार भी एक वरदान है जो समय पर बहुत सहयोग देता है. ஆக மலர்ந்து இருப்பது எனக்கூடிய சம்ஸ்காரம் கூட ஒரு வரதானம் தான். அது சமயத்தில் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் டென்ஷனில் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம முகம் மட்டும் எப்படி இருக்கான்? மலர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம வருத்தப்படுறதுல நாடகத்தினுடைய பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த நேரத்துலேயே நம்ம எப்படி இருக்கிறோமா? ஸ்டேபிளாக இருக்கிறோம். जो स्वयं सदा हर्षित रहते हैं वो कैसे भी मन वाले को भी हर्षित कर देते हैं. ஸோ இது ஸ்திதியின் ஆதாரத்தில் ஏற்படக்கூடியது. நாம் குஷியாக இருந்தோம்னா எதிரில் அல்லது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க என்ன மூடில் இருந்தாலும் பாபா சொல்கிறாரு, உங்களால் அவங்கள குஷிப்படுத்தி விட முடியும். உங்களுடைய உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குஷியினுடைய ஃபீலிங், உணர்வு மற்றவங்களையும் சரி செய்திடும். ஈஸி நேச்சர் வாலே अपने खुशनुमा हर्षित चेहरे से भारी वायुमंडल को भी हल्का बना देते हैं. ஸோ யார் சரள ஸ்வபாவமுடையவர்களாக இருக்கிறாங்களோ, ரொம்ப எதையும் இறுக்கமாக இருக்கிறதில்ல, காம்ப்ளிகேட் பண்ணுறதில்ல, அப்படி இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய குஷி நிறைந்த முகம் மற்றும் ஸ்திதியின் மூலம் அந்த வாயுமண்டலத்தையே லேசாக்கிடுறாங்க. ஸோ இது நமக்கு ஃபீல் ஆகுது இல்லையா? சிலர் அந்த இடத்துக்கு வந்தாலே அந்த இடத்த கலகலன்னு மாற்றிடுவாங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும். சிலர் அந்த இடத்துக்கு வந்தோடனே இருக்கிறது இன்னும் டென்ஷன் பண்ணி விட்டுடுவாங்க. ஆனால் பாபா நமக்கு 2வது விதம் சொல்லலை. முதல் விதமான குழந்தைகளாகங்க உங்களுடைய ஸ்திதியை நீங்கள் உள்ளுக்குள்ளார குஷியாக வச்சுக்கோங்க. அப்போது உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கூட நீங்கள் என்ன பண்ண முடியும்? மகிழ்ச்சி நிறைந்ததாக உங்களால் வைத்துக்கொள்ள முடியும். நல்லது. ஓம் சாந்தி.